வணக்கம். ஓம் சாந்தி. ஸ்ரீமத் பகவத்கீதை மனித வாழ்க்கைக்கான ஒரு ஞான சஞ்சீவினி. இந்த ஞானத்தை கேட்டு துக்கத்திலும் துன்பத்திலும் மூழ்கி கிடக்கும் மனித ஆத்மாக்கள் அதிலிருந்து விடுபட்டு திரும்பவும் உயிர் பெற்று எழுகிறார்கள். அர்ஜுனனை பிரதிநிதியாக வைத்து பரமாத்மா இந்த உயர்ந்த ஞானத்தை அனைத்து மனித குலத்திற்காகவும் கொடுக்கிறார். அதில் கர்ம யோகத்தின் பயணத்தில் நாம் இப்பொழுது கர்மங்களை பற்று இல்லாமல் செய்வதற்கும், உயர்ந்த ஞானியின் நிலை எப்படி இருக்கும், யஜ்யத்தை பற்றியும் நாம் கேட்டு வருகிறோம். இதற்கு முந்தைய ஸ்லோகத்துல ஆத்மானந்தத்துல மூழ்கி இருக்கக்கூடிய உயர்ந்த ஞானியானவன் தன்னுள் தானாகவே திருப்தியாக இருக்கிறான். அவனுக்கென்று செய்வதற்கு எந்த கர்மமும் இல்லை என்று கேட்டோம். இதன் பொருள் என்ன? அவன் சோம்பேறியா? கர்மமே செய்யாவிட்டால் சோம்பேறியா? கர்மத்தை துறந்த சந்நியாசியா? அல்லது கர்மத்தில் பற்று இல்லாமல் அவன் கர்மங்களை செய்யக்கூடியவனா? இதை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது கர்மம் மனித ஆத்மாக்களை பந்தத்திற்கும் உள்ளாக்குகிறது. அதே கர்மம்தான் மனித ஆத்மாக்களை பந்தத்திலிருந்தும் விடுவிக்கிறது. கர்மம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையோடு கூடவே இருக்கக்கூடிய ஒரு சங்கிலி போன்று. அதிலிருந்து மனிதன் விடுபடவே முடியாது. இறக்கும் வரை மனிதன் கர்மங்களை செய்து கொண்டேதான் இருப்பான். கர்மமானது எப்படி கர்மத்தில் நாம் வைக்கும் பற்றுதல் தான் மனிதனை பந்தத்தில் கொண்டு வருகிறது. பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான அந்த பூட்டை திறப்பதற்கான சாவி ரெண்டும் ஒன்றுதான். பூட்டியதும் கர்மத்தினால்தான், அதை திறக்கக்கூடியதும் கர்மம் என்ற சாவியின் மூலம். ஆனால் அதை திருகும் முறைதான் வேறு. அதை பற்றி இங்கு பரமாத்மா நமக்கு கர்மங்களிலிருந்து, கர்ம பந்தத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை பற்றியும் தினம் தினம் நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மா இந்த சிருஷ்டியில் வந்து ஞான யஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். நாம் செய்யக்கூடிய யாகமானது சுயநலமற்ற கர்ம வேள்வியாக இருக்கிறது. பிரதிபலனை நாம் எதிர்பார்க்காமல் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மமுமே நம்மை பந்தத்திலிருந்து விடுவிக்க முடியும். கர்மமே பந்தம் என்று நினைக்கிறார்கள். கர்மம் நம்மை பந்தத்திற்கு உள்ளாக்குவதில்லை. கர்மங்களின் நோக்கம்தான். கர்மம் சத்ருவா என்ன மனிதனுடைய? இல்லை, கர்மத்திலிருந்து யாரும் விடுபடவும் முடியாது. கர்மம் அதன் செய்யக்கூடிய பற்றற்ற நிலையில் செய்யக்கூடிய கர்மம், சுயநலம் இல்லாத செய்யக்கூடிய கர்மம் நம்மை பந்தங்களிலிருந்து விடுவிக்கிறது. இதையே இன்னும் ஆழமாக இறைவன் என்ன சொல்கிறார் என்றால், நைவதஸ்ய கிருதே நார்த்தே நா கிருதே நேஹ கஷ்சன நைவதஸ்ய கிருதே நார்த்தே நா கிருதே நேஹ கஷ்சன நசாஸ்ய சர்வபூதேஷு கஷ்சிதர்த்த வியபாஸ்ரயः நசாஸ்ய சர்வபூதேஷு கஷ்சிதர்த்த வியபாஸ்ரயः. என்லைட்டன்ட் சோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுயத்தை உணர்ந்த ஞானி ஆத்மாக்களுக்கு தன் கடமையை செய்வதில் எதையும் துறக்கவோ இழக்கவோ தேவையில்லை. நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டிதர்த்த வியபாஸ்ரயः. தனக்கென்று சுயநலத்தோடு செய்வதற்கான எந்த கர்மமும் இல்லை. எந்த உயிரினங்களை சார்ந்து அவர்கள் வாழ்வதும் இல்லை. அதாவது கர்மங்களை நாம் சுயநலம் இல்லாமல் செய்யும் பொழுது, இதுக்கு முன் நாம பார்த்தோம், அறிவூட்டப்பட்ட ஆத்மாக்கள்னு சொல்லலாம், இல்லை என்லைட்டன்ட் சோல்ஸ், அவர்களுக்குன்னு கர்மங்கள் எதுவும் இல்லை, அவர்கள் செய்ய தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம். அப்போ கர்மங்கள் அவர்களுக்குன்னு செய்ய தேவையில்லைன்னு பார்த்தாக்க, அப்ப அந்த ஆத்மாக்கள் எந்த ஒரு மனநிலையில
கர்மங்கள செய்றாங்க? சுயத்தை உணர்ந்த ஆத்மாக்கள் ஆன்மாவிலேயே திருப்தி அடையவும், தன்னுடைய கர்ம பலனில் இச்சையும் இல்லாமல் கர்மங்களை செய்கிறார்கள். அப்போ அந்த சேவை மனப்பான்மையில அவர்கள் கர்மங்களை செய்கிறார்கள். அந்த மாதிரி அவர்கள் இறைவனுக்கு அர்ப்பணித்து கர்மம், சேவை மனப்பான்மையோடு நாம் கர்மங்கள் செய்யும் பொழுது, இந்த நிலையானது நம்மை இறைவனுக்கு அருகாமையில் அழைத்துச் செல்கிறது. இந்த தொடர்ந்து இந்த ஒரு மனநிலையில் மனிதன் கர்மங்களை செய்யும் பொழுது, அவன் இறைவனோடு தான் சேர்ந்து இருப்பது போலவும், இறைவன் அருளோடு தான் கர்மங்களை செய்வது போலவும் அவனால் உணர முடிகிறது. அப்போ இந்த கர்மம், கர்மத்தோடைய ஒரு ரிசல்ட். இந்த அ ரிசல்ட்டை நம்ப பலனை எதிர்பார்க்க கூடாதுன்னு தெரியும். ஆனா பலனுடைய இஃபெக்ட்ல நம்ப வெளிப்புற விஷயங்கள்ல திருப்திய இப்ப எஃபெக்ட்ல திருப்திய நம்ம வெளிப்புறங்கள்ல தேடுறோம். அப்போ அது நமக்கு கிடைக்கிறதில்ல. அப்போ நாம பொதுவாக கர்மங்கள் செய்யறதே எதுக்கு அப்படின்னாக்க, ஆன்மாவ திருப்தி பண்றதுக்காக செய்யும் பொழுது, ஆன்ம திருப்தி கிடைக்காததுனால, வெளியிலே இருக்கிற விஷயங்கள்ல இருந்து நாம திருப்திய தேடுறோம். அப்படி நம்ம தேடும் பொழுது, நிச்சயமாக மனிதனுக்கு அந்த ஒரு மன சந்துஷ்டி அல்லது திருப்தி அப்படிங்கிறது கிடைக்கிறதே இல்ல. உதாரணத்திற்கு ஒரு செயிண்ட் இருக்காரு. அவர் பொதுவாக இந்த ஒரு சாதுக்கள் ஒரு இடத்துல இருக்கிறதில்ல. அவங்க நாள் முழுக்க எல்லா இடத்துலயும் சுத்துவாங்க. ஒரு ஒரு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடம். அத மாதிரி ஒரு நகரத்துக்குள்ள நுழையும் பொழுது, சாயம் பொழுது வந்துடுது. அதனால அந்த சிட்டியோடைய மெயின் கதவு மூடப்பட்டிருந்தது. அப்போ கதவு மூடப்பட்டதுனால, அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம, அந்த கதவுக்கு வெளியிலேயே இருந்தாரு. இரவு ஆயிடுத்து. அவரு அக்கம் பக்கம் பார்க்கும் பொழுது, ஒரு செங்கல் சூளை அங்க பக்கத்துல இருந்தது. இரவு நேரம், ரொம்ப குளிர் காலமாக இருந்தது. அவருக்கு உடல் முழுவதும் நடுங்கத் தொடங்கியது. அப்ப அவர் பார்த்தார், அந்த செங்கல் சூளைக்கு அருகில போன உடனே, செங்கல் அதிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தது. அப்போ அதனால அவர் என்ன பண்ணார், அந்த செங்கல் சூளைக்குள்ள போயிட்டு தூங்கிடுவார். எப்படியாவது இந்த இரவை நான் கழித்துட்டு தான் இங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்லி, அப்போ அதுக்குள்ள இருந்த ஒரு சூடா இருந்தது கொஞ்சம். அதனால அவர் இரவுல நிம்மதியாக தூங்கினார். அப்போ அ விடிகார்த்தால ஒரு குரல் கேட்டது. "உன்னுடைய இரவு எப்படி கழிந்தது?" அப்படின்னு ஒரு குரல் வரும். அவர் நினைப்பார், நம்மள தான் யாரோ கேட்குறாங்க அப்படின்னு. பேசாம இருப்பார். திரும்பவும் ஒரு குரல் வரும், "உன் இரவு எப்படி கழிந்தது?" அப்படின்னு. அப்போ உடனே அவர் பதில் சொல்லுவார், "கொஞ்சம் உங்களைப் போல், கொஞ்சம் உங்களை விட நன்றாக" அப்படின்னு ஒரு பதில் சொல்லுவார். அப்போ எங்கேருந்து அந்த குரல் வந்தது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. சுத்தி முத்தி பார்ப்பாரு. ஆனா எங்கேருந்து குரல் வந்ததுன்னு தெரியல. பதில் மட்டும் சொல்லிடுவாரு. அப்போ அந்த செவுரு இருந்தது பெரிய சூளை பக்கத்துல. அதுக்கு அந்த பக்கமா அ ராஜா தன் குழந்தையோடு பேசிட்டு இருக்காரு. குழந்தை நைட்டு தூங்கல. உடல்நிலை சரியில்ல. அப்போ "எப்படி உன்னுடைய இரவு கழிந்ததுன்னு?" குழந்தையே கேட்கிறாரு. விடிகாலையில அந்த குழந்தை தூங்கிட்டான். அவருடைய ராஜாவுடைய எந்த கேள்விக்கும் அவன் பதில் சொல்லல. திரும்பவும் ராஜா கேட்கும்பொழுது, இங்கிருந்து பதில் வருது. "கொஞ்சம் உங்களைப் போல், கொஞ்சம் உங்களை விட நன்றாக" அப்படின்னு. அப்போ ராஜா நினைப்பார், என் இந்த இளவரசன் பேசவே இல்லையே! யார் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி வேலையாட்கள அனுப்புவார். அப்ப எல்லா பக்கமும் தேடிட்டு, அந்த அரசனுடைய வேலையாட்கள் அங்க வந்துட்டு, இவர புடிச்சு ராஜா கிட்ட கூட்டிட்டு போவார். அப்ப அவர் சொல்வார், "நான் எந்த தப்பும் பண்ணலையே! என்னை ஏன் கூட்டிட்டு போற?" அப்படின்னு. அப்ப அவர் சொல்வாங்க, "இது அரச கட்டளை. நாங்க உங்கள அழைச்சுட்டு தான் போகணும்" அப்படின்னு. அங்க போயிட்டு அரசன் கேட்பான், "நீ ஏன் இந்த மாதிரி பதில் சொன்ன? அதுக்கு என்ன அர்த்தம்?" அப்படின்னு கேட்பான். அப்ப அதுக்கு ரொம்ப அழகா அவர் பதில் சொல்லுவார், "நீங்களும் இரவு தூங்கினீங்க. நானும் இரவுல தூங்கினேன். இரவுல தூங்குற நேரத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ரொம்ப கவலை இல்லாம நான் நிம்மதியா தூங்கினேன். அதனால நான் சொன்னேன் கொஞ்சம் உங்களைப் போல. நீங்களும் அப்படிதான் தூங்கியிருக்கீங்க. ஆனா இரவு பாதி கழிந்த பிறகு எழுந்துக்கிற நேரம் வரும்பொழுது, என் மனநிலை வேறு, உங்க மனநிலை வேறு. நான் விடிகாலையில எழுந்துக்கும் பொழுது எனக்கு மனதுல
எந்த விதமான கவலையோ, பொறுப்போ கிடையாது. எதைப் பற்றிய ஒரு சிந்தனையும் எனக்கு தேவையில்ல. நான் செய்ய வேண்டிய பெரிய கர்மங்களும் எனக்கு இல்ல. ஆனா, அரசனாகிய நீங்க எழுந்துக்கும் பொழுதே, பொழுது விடியும் பொழுதே பலவிதமான கவலைகள் உங்கள சூழ்ந்துக்கிறது. பலவிதமான பொறுப்புகள் உங்களுக்கு நினைவுக்கு வருது. அதனால உங்க மனநிலை விடிகாலையிலேயே மாறிடுது. அப்போ உங்களை விட நன்றாக என்னுடைய மனநிலை இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னு அவர் ராஜாக்கு பதில் சொல்லுவார். அப்ப ராஜாக்கு இந்த விஷயம் புரிய தொடங்குது. இது ஒரு சின்ன உதாரணம் எதுக்கு அப்படின்னாக்க, அ அ அறிவூட்டப்பட்ட ஞானிகள், அதாவது என்லைட்டன்ட் சோல்ஸ் யார் இருக்காங்களோ, அவர்களுக்குன்னு செய்யறதுக்கான கர்மங்களும் இல்ல. அவர்கள் எதையும் இழக்கவோ, துறக்கவோ தேவையில்லைன்னு பார்த்தோம். ஏன்னா, அவர்களுக்குன்னு பெரிய கடமை இல்லை. சுயநலத்தோடு அவர்கள் வாழ்வதும் இல்லை. அதனால அவங்களுக்குன்னு யோசிக்க வேண்டியதோ, கவலைப்பட வேண்டிய விஷயங்களும் இல்லை. சார்ந்து வாழ வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இந்த கர்மங்கள் நாம செய்யறது, கடமைய மட்டும் செய்யறதுக்கும், பக்தியோடு பக்தி மார்க்கத்துல இருக்கிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, கடமையை செய்யக்கூடியவன் தன்னுடைய ஒவ்வொரு கர்மங்களையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து, பிறகு பிரசாதமாக அவர் கட்டளையாக நினைத்து தன்னுடைய கர்மங்களை செய்கிறான். அவனுடைய முழு பொழுதுமே தியானம், வழிபாடு இது மாதிரி இறைவனோடு கூடவே போகிறது. ஆனால், உலக கடமையை துற அப்படின்னு இறைவன் சொல்லல. பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்களையும், அவங்களும் பாவம் செய்யறதில்ல. ஆனா, அவங்க இல்லறத்தையும் துறக்க முடியாது. துறவறம் எடுக்கறதில்ல. ஆனா, கடமைகளை அவர்கள் சரிவர செய்யணும். அப்போ பரமாத்மா நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானமானது, துறவறத்தோட ஞானம் இல்ல. பொறுப்போடு கூடிய, கவலை இல்லாத, கடமையாக நினைத்து செய்யக்கூடிய ஞானத்த தான் இறைவன் தரார். இப்போ சாதுக்கள்லயே 2 விதமான சாதுக்கள் இருக்காங்க. இப்போ பாகவதத்துல பார்த்தாக்க, பிரகலாதன், துருவன், அ அ பிருது மகாராஜா, அம்பரீஷ் இந்த மாரி பல ராஜாக்கள் காமிச்சிருக்காங்க. யுதிஷ்டிரர், விபீஷணன் இவர்கள் எல்லாருமே ராஜா. ஆனா, இவர்கள் ஞானிகளாகவும் காட்டப்பட்டிருக்காங்க. இவர்கள் அரச ஆட்சியிலேயே இருந்து, முழு ராஜாங்கத்தையும் நடத்தி, தன் கடமைகளை சரிவர செய்திருக்காங்க. இன்னொரு விதமான சாதுக்கள் எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, சங்கரர், மத்வர், ராமானுஜாச்சாரியர் இப்படி இப்படி பல பேர் இருக்காங்க. அவங்க ஞானி, முற்றும் துறந்த ஞானியாக ஆயிட்டாங்க. அப்போ இந்த 2 பேருக்குமே முக்கியமா என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, இவர்கள் எல்லாத்தையும் துறந்துட்டு, இவர்களுடைய முழு நேரமும் இறைவனோட இருந்தது. அந்த அனைத்தும் துறந்த சந்நியாசிகளுக்கு. ஆனா, இந்த ராஜாக்களுக்கு பிரகலாதன், துருவன், அம்பரீஷ் இவர்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னாக்க, ஞானம் கிடைச்சிடுத்து. ரொம்ப உயர்ந்த மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனா, அவர்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட கடமையான இந்த ராஜ்யத்த ஆளக்கூடிய கடமை, அரசாட்சி செய்யறது, அதுல முழு கவனத்தோடு இருக்கிறது, அது தன் குடும்பத்தையும் நிர்வகிக்கிறது. இப்படி எல்லாத்தையுமே ஞானத்தோடைய ஆதாரத்துல அதை துறக்காமல் அவர்கள் செய்தார்கள். அப்போ பரமாத்மா அர்ஜுனனுக்கு எந்த ஒரு மார்க்கத்த கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இனிமே இன்னும் வரக்கூடிய இதுல ஸ்லோகங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அர்ஜுனன் பலவிதமான குழப்பத்துல வந்து இறைவன் கிட்ட பல விஷயங்களை கேட்கும் பொழுது, இறைவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, உனக்கு உகந்தது எது? அப்படி அர்ஜுனனுக்கு உகந்தது எது? அப்படிங்கிறதையும் தானாகவே இதுல சொல்றார். இதையும் நாம கேட்டு, நம் வாழ்க்கையில நாம எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கோமோ, அதை நாம எப்படி கடைபிடிக்கலாம்? அப்படின்னு சிந்தனை செய்யவும். ஓம் சாந்தி.